குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். சரியா? என்னென்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோவும் வித்தியாசமே போட்டுட்ருக்கோம் இதுவரை. சரியா? இன்றைக்கி பார்க்குறக்கூடிய வீடியோவும் அதே போல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, அதாவது நம்ம வந்து துபாய் சிட்டி உள்ள ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம். நிறையா கடைகள் உள்ள ஒரு கடை தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ அங்கே வந்து ஒரு துணி கடையை பார்த்த உடனே ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு ஒரு ஆசையில் அந்த கடை உள்ளே நுழையிறோம். சரியா? நுழைஞ்ச உடனே அந்த சேல்ஸ்மேன் வந்து என்ன வேணும்னு கேட்குறாரு. நம்ம ஒரு அந்த வச்சுருக்கக்கூடிய டிசைனில் ஒரு டிசைனை காட்டி இது என்ன விலைன்னு கேட்குறோம். சரியா? ஒரு ஷர்ட்டு டிசைனை காட்டி இது என்ன விலைன்னு கேட்குறோம். அவர் விலை சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, விலை ரொம்ப அதிகங்கிறோம். சரியா? டிஸ்கவுண்ட் ஏதாவது தர முடியுமான்னு கேட்குறோம். அவர் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான்ங்கிறாரு. அந்த மாதிரி ட்ரையல் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறோம், போட்டு பார்க்குறதுக்கு. அப்படி கொஞ்சம் அதான் ஒரு துணி கடையில் நடக்கக்கூடிய சில உரையாடல். சரியா? அதான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ. சரி, ஃபஸ்ட்டில் வந்து நம்ம போன உடனே ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி, அதான் ஒரு ஷர்ட்டை காட்டி இது என்ன விலைன்னு கேட்குறோம். சரியா? இது என்ன விலை? ஹவு மச் இஸ் திஸ்? ஏ கித்னேக்காக. சரியா? இது என்ன விலை? ஹவு மச் இஸ் திஸ்? ஏ கித்னேக்காக. இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம். சரியா? கம் சார் ஹாதா, கம் சார் ஹாதா. சரியா? கம் ஹவு மச் சார் ப்ரைஸ் ஹாதா திஸ். சரியா? அப்போ சொல்லும்போது ஹவு மச் இஸ் திஸ், ஏ கித்னேக்காக, இது என்ன விலை. சரி, இதே இன்னொரு மெத்தடில் கூட நீங்கள் கேட்கலாம். என்ன எப்படி கேட்கலாம்னா, இதோட கொஞ்சம் சிம்பிள். சரியா? எப்படி கேட்கலாம்னா, கம் சார் ஹாதாங்கிறதுக்கு பதிலாக பே கம் ஹாதா முடிஞ்சு. சரியா? பே கம் ஹாதா, பே கம் ஹவு மச் ஹாதா திஸ், சேம் மீனிங் தான். சரியா? அப்போ பே கம் ஹாதான்னு சொன்னாலும் ஹவு மச் இஸ் திஸ், இது என்ன விலை, ஏ கித்னேக்காக. சரியா? ஓகே, அதுக்கு வந்து அந்த சேல்ஸ்மேன் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இது 50 திர்ஹாம்ங்கிறாரு. சரியா? திர்ஹாம்னா அங்கே துபாய் கரன்சி நேம். சரியா? இது 50 திராம், திஸ் இஸ் 50 திராம்ஸ், ஏ 50 திராம் ஹை, ஏ 50 திராம் ஹை, திஸ் இஸ் 50 திராம்ஸ், இது 50 திர்ஹாம். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு. சரியா? ஹாதா கம்சின் திர்ஹாம். சரியா? ஹாதா கம்சின் திர்ஹாம், ஹாதா திஸ் கம்சின் 50 திர்ஹாம் திர்ஹாம். அப்போ சொல்லும்போது ஹாதா கம்சின் திர்ஹாம்னு சொன்னால் திஸ் இஸ் 50 திர்ஹாம்ஸ், இது 50 திர்ஹாம், ஏ 50 திர்ஹாம் ஹை. சரியா? உடனே அந்த கஸ்டமர், அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம ட்ரெஸ் எடுக்க போனவங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா, விலை ரொம்ப அதிகங்கிறோம். சரியா? விலை ரொம்ப அதிகம், தி ப்ரைஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், தி ப்ரைஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஏ தாம் பஹத் மெஹங்கா ஹை, ஏ தாம் பஹத் மெஹங்கா ஹை, தி ப்ரைஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், விலை ரொம்ப அதிகம். அது எப்படி நம்ம சொல்லுவோம் அரபிக்கில். சரியா? அல் சார் காலி வாயித். சரியா? அல் சார் காலி வாயித், அல் சார் தி ப்ரைஸ் காலி எக்ஸ்பென்சிவ், வாயித் வெரி. சரியா? அல் சார் தி ப்ரைஸ் காலி எக்ஸ்பென்சிவ், வாயித் வெரி. அப்போ சொல்லுவது தி ப்ரைஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் கரெக்டாக வருது. சரியா? ஏ தாம் பஹத் மெஹங்கா ஹை, விலை ரொம்ப அதிகம். கரெக்டாக? ஓகே, அடுத்தால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கொஞ்சம் விலை குறைக்கலாமான்னு கேட்குறோம். சரியா? அதான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர முடியுமான்னு கேட்குறோம். சரியா? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர முடியுமா? कैन यू गिव मी ए स्मॉल डिस्काउंट, कैन यू गिव मी ए स्मॉल डिस्काउंट, क्या आप मुझे थोड़ा डिस्काउंट दे सकता है, क्या आप मुझे थोड़ा डिस्काउंट दे सकता है, कैन यू गिव मी ए स्मॉल डिस्काउंट, எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர முடியுமா. அது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது. சரியா? मुमकिन तातीनी कसम शुई, मुमकिन तातीनी कसम शुई. சரியா? मुमकिन कैन यू तातीनी गिव मी कसम डिस्काउंट शुई स्मॉल, இல்லைனா லிட்டில். கரெக்டாக? मुमकिन कैन यू तातीनी गिव मी कसम डिस्काउंट शुई स्मॉल. अब चैट में कैन यू गिव मी ए स्मॉल डिस्काउंट, क्या आप मुझे थोड़ा डिस्काउंट दे सकता है, எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர முடியுமா. मुमकिन तातीनी कसम शुई. ஓகே, சரி. அதுக்கு வந்து அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது இங்கே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்கிறாரு. சரியா? இல்லை இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்கிறாரு. சரியா? நோ திஸ் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட். சரியா? நோ தி ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட், நஹி தாம் ஃபிக்ஸட் ஹை. சரியா? நஹி தாம் ஃபிக்ஸட் ஹை, நோ தி ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட், இல்லை ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். கரெக்டாக? அதான் நிர்ணயிக்கப்பட்ட விலை தான். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு. சரியா? ல அல் சார் தாபித். கரெக்டாக? ல அல் சார் தாபித், ல நோ அல் சார் தி ப்ரைஸ் தாபித் ஃபிக்ஸட். கரெக்டாக? அப்போ ல நோ அல் சார் தி ப்ரைஸ் தாபித் ஃபிக்ஸட். அப்போ நோ தி ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட். கரெக்டாக?
இல்லை இந்த விலை ஃபிக்ஸட் தான் சரியா. அதான் இல்லை இது நிர்ணயிக்கப்பட்ட விலை. நோ தி ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட். நஹி தாம் ஃபிக்ஸட் ஹை சரியா. நஹி தாம் ஃபிக்ஸட் ஹை கரெக்டாக. அப்போ ல அல்சார் தாபித் கரெக்டாக. ஓகே, அப்போ கஸ்டமர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அடுத்தால விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம அடுத்தால என்ன சொல்கிறோம்னா இதை விட மலிவானதை காட்டுங்கிறோம் சரியா. இதை விட மலிவானதை காட்டு. ஷோமி சீப்பர் தான் திஸ். முझे इससे सस्ता दिखाओ. मुझे इससे सस्ता दिखाओ. ஷோமி சீப்பர் தான் திஸ். இதை விட மலிவானதை காட்டு. அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது சரியா. வர்ணி அர்கஸ் மின் ஹாதா சரியா. வர்ணி அர்கஸ் மின் ஹாதா. வர்ணி ஷோமி அர்கஸ் சீப்பர் மின் தேன் ஹாதா திஸ். வர்ணி ஷோமி அர்கஸ் சீப்பர் மின் தேன் ஹாதா திஸ். அப்போ சேத்மி சொன்னால் வர்ணி அர்கஸ் மின் ஹாதான்னு சொன்னால் ஷோமி சீப்பர் தான் திஸ். முझे इससे सस्ता दिखाओ. இதை விட மலிவானது காட்டு கரெக்டாக. ஓகே, அவர் ஒரு ட்ரெஸ் எடுத்து அடுத்தால காட்டுறாரு சரியா. ஒரு ஷர்ட் எடுத்து அடுத்தால காட்டுறாரு. அப்போ நம்ம அதை போட்டு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ட்ரையல் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறோம் சரியா. ட்ரையல் ரூம் அதான் போட்டு பார்க்கக்கூடிய ரூம் சரியா. ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது? வேர் இஸ் தி ட்ரையல் ரூம்? ட்ரையல் ரூம் கஹா ஹை சரியா. ட்ரையல் ரூம் கஹா ஹை, வேர் இஸ் தி ட்ரையல் ரூம்? ட்ரையல் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறோம் சரியா. அது எப்படி அரபிக்கில் கேட்குறது? ஓகே, ஒயின் கோர்ஃபா அல் கியாஸ் சரியா. ஒயின் கோர்ஃபா அல் கியாஸ். ஒயின் வேர் கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் ட்ரையல் கரெக்டாக. ஒயின் வேர் கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் ட்ரையல் சரியா. தி ட்ரையல் கரெக்டாக. அப்போ சேஞ்ச் வேர் இஸ் தி ட்ரையல் ரூம்? ட்ரையல் ரூம் கஹா ஹை? ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது? ஒயின் கோர்ஃபா அல் கியாஸ் சரியா. கியாஸ்ன்னு சொன்னால் ட்ரையல், அல் கியாஸ்ன்னு சொன்னால் தி ட்ரையல் சரியா. அப்போ வேர் இஸ் தி ட்ரையல் ரூம் கரெக்டாக வருது. ட்ரையல் ரூம் கஹா ஹை? ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது? ஓகே, சரி. அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் கையை அப்படி காட்டி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது சரியா. ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது. தி ட்ரையல் ரூம் இஸ் தேர். ட்ரையல் ரூம் வஹா ஹை சரியா. ட்ரையல் ரூம் வஹா ஹை. தி ட்ரையல் ரூம் இஸ் தேர். ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு சரியா. கோர்ஃபா அல் கியாஸ் ஹினாக் சரியா. கோர்ஃபா அல் கியாஸ் ஹினாக். கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் தி ட்ரையல் ஹினாக் தேர் கரெக்டாக. கோர்ஃபா ரூம் அல் கியாஸ் தி ட்ரையல் ஹினாக் தேர். அப்போ சேஞ்ச் பண்ணுது தி ட்ரையல் ரூம் இஸ் தேர் கரெக்டாக வருது. ட்ரையல் ரூம் வஹா ஹை. ட்ரையல் ரூம் அங்கே இருக்குது கரெக்டாக. கோர்ஃபா அல் கியாஸ் ஹினாக். ஓகே, சரி. அடுத்தால வந்து ட்ரையல் ரூமில் போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஷர்ட்டை போட்டு பார்த்துட்டு வந்தாச்சு சரியா. வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு பெரிய சைஸ் வேணாங்கிறோம் சரியா. நம்ம போட்டு பார்த்ததில் கொஞ்சம் பெரிய சைஸ் தேவைப்படுது சரியா. அப்போ என்ன சொல்கிறோம்னா எனக்கு பெரிய சைஸ் வேணும் சரியா. ஐ வாண்ட் பிகர் சைஸ். ஐ வாண்ட் பிகர் சைஸ். मुझे बड़ा साइज चाहिए சரியா. मुझे बड़ा साइज चाहिए. ஐ வாண்ட் ஏ பிகர் சைஸ். எனக்கு பெரிய சைஸ் வேணும் சரியா. இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது கரெக்டாக. எப்படி அரபிக்கில் சொல்கிறோம்? உரீத் மக்காஸ் அக்பர் கரெக்டாக. உரீத் மக்காஸ் அக்பர். உரீத் ஐ வாண்ட் மக்காஸ் சைஸ் அக்பர் பிகர் கரெக்டாக. உரீத் ஐ வாண்ட் மக்காஸ் சைஸ் அக்பர் பிகர். அப்போ சேர்த்து உரீத் மக்காஸ் அக்பர்னு சொன்னால் ஐ வாண்ட் பிகர் சைஸ். ஐ வாண்ட் ஏ பிகர் சைஸ். முझे बड़ा சைஸ் चाहिए. எனக்கு பெரிய சைஸ் வேணும் கரெக்டாக. சரி, அடுத்தால அவர் என்ன கேட்குறாருன்னா உன்னுடைய சைஸ் என்னன்னு கேட்குறாரு சரியா. ஏன்னா பெரிய சைஸு சின்ன சைஸ்ன்னு சொன்னால் போதால நம்ம கரெக்டான ஒரு சைஸை சொல்லணும். அதான் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா உங்கள் சைஸ் என்ன? வாட்ஸ் யுவர் சைஸ்? துமாரா சைஸ் கியா ஹை சரியா. துமாரா சைஸ் கியா ஹை? வாட்ஸ் யுவர் சைஸ்? உங்கள் சைஸ் என்ன, இல்லைனா உன்னுடைய சைஸ் என்ன? அது எப்படி அரபிக்கில் கேட்பாரு சரியா. ஷூ மக்காசிக் சரியா. ஷூ மக்காசிக். ஷூ மக்காசிக் சரியா. ஷூன்னு சொன்னால் வாட், மக்காஸ்ன்னு சொன்னால் சைஸ், மக்காசிக்னு சொன்னால் யுவர் சைஸ். அப்போ ஷூ வாட் மக்காசிக் யுவர் சைஸ். அப்போ சேர்த்து சொன்னால் ஷூ மக்காசிக்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் சைஸ்? உங்கள் சைஸ் என்ன, இல்லைனா உன்னுடைய சைஸ் என்ன? துமாரா சைஸ் கியா ஹை? ஓகே, சரி. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா என்னுடைய சைஸ் வந்து 40ங்கிறோம் சரியா. என்னுடைய சைஸ் 40. மை சைஸ் இஸ் 40. मेरा साइज़ 40 है சரியா. मेरा साइज़ 40 है. மை சைஸ் இஸ் 40. என் சைஸு 40 சரியா. என் சைஸு 40. அதான் என் சைஸ் 40. मेरा साइज़ 40 है. மை சைஸ் இஸ் 40. இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்லுவோம் சரியா. மக்காசி அர்பாயின் சரியா. மக்காசி அர்பாயின்.
மக்காசி மக்காஸ்னா சைஸ் மக்காசின்னு சொன்னால் மை சைஸ் அர்பாயின் 40 கரெக்டாக அப்போ மக்காசி மை சைஸ் அர்பாயின் 40 அப்போ சொல்லும்போது மக்காசி அர்பாயின்னு சொன்னால் மை சைஸ் இஸ் 40 என்னுடைய சைஸ் 40 मेरा சைஸ் 40 है மக்காசி அர்பாயின் ஓகே அப்போ இப்போ என்னென்னா அப்போ எல்லா கடையிலும் அந்த சேல்ஸ்மேன் வந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேலை என்னென்னா நம்ம சொன்ன சைஸில் அங்கே வந்து ஸ்டாக் இருக்காது சரியா அது 40 சைஸில் வந்து நம்ம கேட்டதில் ஒரு சைஸ் நம்ம ஒரு ஷர்ட் கலர் செலக்ட் பண்ணி கேட்டிருக்கோம் அந்த சைஸ் வந்து அங்கே ஸ்டாக் இல்லை அப்போ உடனே அவர் இல்லை இந்த சைஸ் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டார் என்ன இல்லைன்னு சொன்னால் இந்தமாரி திரும்பி வெளியே போயிடுவோம் சரியா அதுக்காக ஒரு வியாபாரம் கிடைக்கிறத விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்லுவார்னா அந்த சைஸில் வேறு ஒரு கலர் இருக்கும் சரியா அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா இந்த நிறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பார் சரியா அந்த டிசைன் உள்ள ஷர்ட்டு அந்த இன்னொரு ஷர்ட் எடுத்து காட்டி இந்த நிறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டு யூ லைக் திஸ் கலர் क्या तुम्हें ये रंग पसंद है क्या तुम्हें ये रंग पसंद है डू यू लाइक दिस कलर இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா சரியா அது எப்படி அரபிக்கில் கேட்பார் சரியா ஹல் துஹிப் ஹாதா லோன் ஹல் துஹிப் ஹாதா லோன் சரியா ஹல் துஹிப் டூ யூ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர் கரெக்டாக ஹல் துஹிப்னு சொன்னால் யூ லைக் ஹல் துஹிப்னு சொன்னால் டூ யூ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர் கரெக்டாக அப்போ ஹல் துஹிப் ஹாதா அல்லோன்னு சொன்னால் டூ யூ லைக் திஸ் கலர் இந்த நிறம் உனக்கு பிடிச்சிருக்கா क्या तुम्हें ये रंग पसंद है கரெக்டாக சரி அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் சரியா ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்கு எஸ் ஐ லைக் திஸ் கலர் हाँ ये रंग मुझे पसंद है சரியா हाँ ये रंग मुझे पसंद है சரியா இல்லைனா हाँ मुझे ये रंग पसंद है எஸ் ஐ லைக் திஸ் கலர் ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் அது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்லுவோம் சரியா நாம் உஹிப் ஹாதா அல்லோன் சரியா நாம் உஹிப் ஹாதா அல்லோன் சரியா நாம் எஸ் உஹிப் ஐ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர் கரெக்டாக நாம் எஸ் உஹிப் ஐ லைக் ஹாதா திஸ் அல்லோன் கலர் அப்போ சேர்த்தும்போது எஸ் ஐ லைக் திஸ் கலர் हाँ मुझे ये रंग पसंद है ஆமாம் இந்த நிறம் எனக்கு பிடிச்சிருக்கு சரியா நான் முஹிப் ஹாதா அல்லோன் ஓகே அடுத்தால வந்து இது ஓகே எல்லாம் பேசி ஃபைனல் பண்ணியாச்சு அவர் வந்து அந்த ஷர்ட்டை பேக் பண்ண போகிறார் சரியா அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இது எல்லோரும் கேட்குறது தான் சரியா இதுதான் லாஸ்ட் ப்ரைஸானு கேட்குறோம் இஸ் திஸ் தி ஃபைனல் ப்ரைஸ் இஸ் திஸ் தி ஃபைனல் ப்ரைஸ் क्या ये आखिर प्राइस है क्या ये आखिर प्राइस है इस दिस தி ஃபைனல் ப்ரைஸ் இதுதான் கடைசி ப்ரைஸா கடைசி விலையா சரியா அது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது சரியா இதுதான் கடைசி விலையா இஸ் திஸ் தி ஃபைனல் ப்ரைஸ் क्या ये आखिर प्राइस है இது எப்படி அரபிக்கில் கேட்போம் ஹல் ஹாதா அல் சார் ஆஹிர் ஹல் ஹாதா அல் சார் ஆஹிர் ஹல் ஹாதா இஸ் திஸ் அல் சார் ப்ரைஸ் ஆஹிர் ஃபைனல் கரெக்டாக அப்போது இஸ் திஸ் தி ஃபைனல் ப்ரைஸ் இதுதான் கடைசி விலையா क्या ये आखिर प्राइस है हल हादा अल सार आखिर கரெக்டாக ஓகே அவர் ஆமான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆமாம் இதுதான் ஃபைனல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டார் அடுத்தால் நம்ம என்ன கேட்குறோம்னா என்னடா ஒருவேளை இது கூட வேறே ஒன்று ரெண்டு ட்ரெஸ் நம்ம எடுத்துருக்கலாம் அதனால் நம்ம என்ன கேட்குறோம்னா மொத்தம் எவ்வளவுன்னு கேட்குறோம் சரியா மொத்தம் எவ்வளவு ஹவு மச் இஸ் தி டோட்டல் டோட்டல் கித்னா ஹை சரியா டோட்டல் கித்னா ஹை ஹவு மச் இஸ் தி டோட்டல் மொத்தம் எவ்வளவு அது எப்படி நம்ம அரபிக் கேட்போம் சரியா சிம்பிள் கம் அல் மப்லக் சரியா கம் அல் மப்லக் ஓகே கம் ஹவு மச் அல் மப்லக் டோட்டல் இல்லைனா அமௌண்ட் சரியா கம் ஹவு மச் அல் மப்லக் டோட்டல் அப்போ சொல்லும்போது ஹவு மச் இஸ் தி டோட்டல் டோட்டல் கித்னா ஹே மொத்தம் எவ்வளவு கம் அல் மப்லக் சரியா சொல்லிவிட்டு அடுத்தால் நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு பில் தாங்கன்னு கேட்குறோம் சரியா गिव मी दी बिल मुझे बिल दीजिए गिव मी दी बिल எனக்கு பில் தாருங்க அது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது ஆத்னி அல் ஃபத்தூரா ஆத்னி அல் ஃபத்தூரா சரியா ஆத்னி கிவ் மீ அல் ஃபத்தூரா பில் சரியா ஆத்னி கிவ் மீ அல் ஃபத்தூரா தி பில் சரியா ஃபத்தூரானா பில் அல் ஃபத்தூரான்னு சொன்னால் தி பில் சரியா அப்போ ஆத்னி கிவ் மீ அல் ஃபத்தூரா தி பில் அப்போ கிவ் மீ தி பில் கிவ் மீ தி பில் ஆத்னி அல் ஃபத்தூரா முझे பில் தீஜியே எனக்கு பில் தாங்க சரியா ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் சரியா நல்ல ஒரு டாபிக் இப்போ இன்றைக்கி பார்த்தது சரியா ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் நம்ம
உரையாடல் நடக்குங்கிறது தான். சரியா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.